ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கம்லாம் கடைக்கு எப்பவும் போயிடுவேன். இன்றைக்கி ஒரு 5 o'clock மேலே தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தது. ஆர்டர் போட்ட திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லேபிள் எடுத்து ஒட்டியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. சாம்பிராணி பொருத்தும் போது அதில் 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டு பொருத்தி பாருங்கள், வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் தோட்டத்துலேருந்து வந்ததுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். புரட்டாசி பிறக்க போகிறதுனால நான்வெஜ் எடுத்துடலான்ட்டு அம்மா வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். என்னடா இது ஆகும்னா அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்ட்டு நினைக்காதீங்க. இங்கே வந்து என்னோடய ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதிகம் நான் வீடியோ எடுக்கிறது இல்லை. இப்படி எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது தான் வீடியோ எடுத்து போடுறது. எப்போவும் ஈவினிங் போல் ஊருக்கு போகிறோன்னா ஒரு 7:30 மணி பக்கம் ஆகிடும் நாங்கள் ரெடியாக கிளம்புறதுக்கு. இன்றைக்கி என்னென்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடியாகி கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் போக போக அப்படியே இருட்டாகிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நல்லாவே இருட்டாகிடுச்சு. போகும்போது அம்மா இட்லி மாவு தான் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போன உடனே டீ போட்டும் கொடுத்துட்டாங்க. சாட்டர்டே சண்டே காலேஜ் லீவுன்றதுனால பாப்பாவும் ஊருக்கு வந்திருக்கா. அப்புறம் இன்றைக்கி பிரதோஷன்றதுனால கோவிலேருந்து கொஞ்சம் பொங்கல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மா முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லைனா பால் மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இன்றைக்கி வயலில் வேலை அதிகம் இருந்ததுனால போக முடியலன்னு சொன்னாங்க. இட்லிக்கு இன்றைக்கி தானே மாவாட்டிகிட்டு இருக்காங்க, சரின்ட்டு அதில் கொஞ்சம் உளுந்தெடுத்து அம்மா கஞ்சி தான் வைக்க போகிறாங்க. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால சரி கஞ்சி செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த கோல்டு ஸ்டார்ட் ஆகி 1 வீக் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே இன்னும் சரியாகவே இல்லை. லாஸ்ட் வீக் பூசையப்போ கோல்டு பிடிச்சது, இன்னும் சரியாகவே இல்லை. 1 வீக் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே இன்னும் சரியாக மாட்டேங்குது. நான் இது வரைக்கும் உளுந்தங்கஞ்சி செஞ்சதே கிடையாது. எப்போவுமே அம்மா தான் செய்வாங்க. தண்ணி கொஞ்சமாக வச்சு அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்த மாவு போட்டதுக்கப்புறம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காவும் திருவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிண்ணதுக்கப்புறமா இறக்கிற வேண்டிதான். அம்மா கொஞ்சம் உளுந்த வடையும் போடலான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பாப்பா வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கா. சின்ன வயசுலாம் சளி பிடிச்சா அம்மா மோஸ்ட்லி உளுந்தங்கஞ்சி தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நைட்டில் தான் அதிகமாக உளுந்தங்கஞ்சி வைப்பாங்க. அன்னைக்கு டின்னர் அது மட்டும்தான், வேறெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். உளுந்தங்கஞ்சியோடையே முடிச்சுக்குவோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த உளுந்தங்கஞ்சிலாம் அவ்வளோக்கும் பிடிக்காது. சரின்ட்டு அவங்களுக்காக கொஞ்சம் குழிப்பணியாரமும் ஊற்றலான்ட்டு அதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். உளுந்தங்கஞ்சி வச்ச உடனே அம்மா வடையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலும் குழிப்பணியாரமும் ஊற்றிட்டாங்கன்ட்டு அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு எங்கள் அம்மா வீட்டில் ஊற்றுற குழிப்பணியாரம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கல் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழிப்பணியாரமும் குட்டி குட்டியாக வருது. அதனாலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சதும் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நார்மல் மாட்டு தொட்டி பழசு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதில் தான் அம்மா இப்போ ரோஸ் செடி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் செடியெலாம் அம்மா இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்களும் எவ்வளவோ ரோஸ் செடி வாங்கி வச்சு பார்த்துட்டோம். ஆனாலுமே எதுவுமே வராது. என்னன்னே தெரியல. எங்களுக்கும் ரோஸ் செடிக்கும் ராசியே இல்லை போல். இப்போ கூட ஹஸ்பண்ட் வீட்டில் 2 ரோஸ் செடி வாங்கி வச்சு, ஒன்று வந்துட்டுருக்கு, இன்னொன்று என்னன்னு தெரியல. வச்ச கொஞ்ச நாள்லேயே காஞ்சு போயிடுச்சு. மண் சரியில்லையா இல்லை தண்ணி அதிகம் ஊற்றிருந்தா என்னன்னே தெரியல. அந்த ரோஸ் செடி இருக்க பாட்டில் கூடவே கத்தாழையும் வச்சுருந்தேன். அந்த ரோஸ் செடி தான் காஞ்சு போச்சு. கத்தாழை நல்லா தான் வந்துட்டுருக்கு. சரின்ட்டு அந்த ரோஸ் செடியை பிடுங்கிட்டு அப்படியே கத்தாழையோடு விட்டாச்சு. காலையில் அம்மாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வேலை செய்ய மாட்டாங்க. வெளியில் தான் அவங்களுக்கு வேலையே. வாசல் கூட்டுறது, சாணி அள்ளுறது, மாட்டுக்கு தண்ணி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மணியும் ஒரு 7 மணி பக்கம் ஆகிடுச்சு. அவங்களாம் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம டீ போடுவோன்ட்டு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா போடுற டீ தான் நல்லாயிருக்கும். டீ நல்லா கொதித்து வச்ச பால்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் நான்லாம் டீ போட்டால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு கொதிக்க வைக்க மாட்டேன். டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் இப்போ ரொம்ப நாளாகவே சக்கரை போடாமல் தான் டீ காஃபி குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கும் சக்கரை போடாமல் எனக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன் தனியாக. உளுந்தங்கஞ்சி இருக்கிறத மறந்துட்டு காலையில் டீ போட்டாச்சு. ஞாபகம் இருந்திருந்தால் டீ வைக்காமல் உளுந்தங்கஞ்சி மட்டுமே குடிச்சிருக்கலாம். சரி டீ வச்சாச்சுன்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உளுந்தங்கஞ்சியும் குடிச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால பக்கத்தூரில் சந்தை போடுவாங்க. சரி சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வண்டியை எடுத்து கிளம்புனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. பேட்டரியில் தான் ஏதோ பிரச்சனை போல். செல்ஃப் ஒர்க் ஆனதுனால அதை யூஸ் பண்ணி கிளம்பியாச்சு. இவங்க தோட்டத்திலே கறி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழினா அது இவங்ககிட்ட தான் எடுக்கிறது. கறி எவ்வளோ வேணுமோ அதை எடை போட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க வெட்டி வச்சுருப்பாங்க. வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போலாம் அம்மா ஊருக்கு போனால் தான் சந்தைக்கு போகிறதே. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நானும் என்னோடய பாப்பாவும் தான் எப்போவுமே சந்தைக்கு போவோம். இப்போலாம் சந்தைக்கு போகிறதே அப்படியே குறைஞ்சிருச்சு. அம்மா வீட்டுக்கு போகிறப்ப அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி இட்லி, குழிப்பணியாரம், தோசை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க.
அம்மா இதுக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தாங்க. இதோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் இந்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போலாம் தோட்டத்துலேயும் அதிகம் வேலை இருக்கிறதுனால எல்லாருமே தோட்டத்துக்கு போயிடுறாங்க. நான் அதிகமாக இப்போலாம் கடையில் தான் இருக்கிறேன். எப்போயாச்சும் தான் சமைக்கிறது. அதனால தான் இன்னும் அந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். சாரி சிஸ்டர். மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மதியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வேலையை நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டோம். அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே நாங்கள் இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டா அவங்க வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போ பாரு அதிகமாக பிரியாணி பண்ணிகிட்ருக்கோன்ட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறதில்ல. நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், அப்புறம் சில்லி இது மட்டும் தான் செய்ய போகிறோம். அம்மா வந்ததும் அவங்க குழம்பு வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சில்லி போடுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சதுக்கப்புறம் வறுவல் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா செய்கிறதுலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா அது பிராய்லர் வறுவல் தான். நானும் பிராய்லர் வறுவல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனாலும் அம்மா செய்கிற அளவுக்கு இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அம்மா பொருளாக ரொம்பவே கம்மியாக போட்டு தான் செய்வாங்க. ஆனாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டு இருக்கிறதுனால குழம்பு குடிக்கிறதுக்காக அம்மா நிறையவே தான் குழம்பு வச்சுருந்தாங்க. வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே குழம்பு வேணுன்ற அளவுக்கு எடுத்து வச்சாச்சு குடிக்கிறதுக்காக. குழம்புலாம் குடிச்சதுக்கப்புறம் சிக்கன் வறுவலுமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறதுக்காக கொஞ்சம் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் அதிகமாக டேஸ்ட் பார்க்குறது நான் மட்டும்தான். அதுவும் சிக்கன் வறுவல் செஞ்சால் எடுத்து சாப்பிடாம கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ருவேன் எப்போவுமே. எங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலோ இல்லை பிராய்லர் குழம்பு வச்சாலோ அதில் இருக்க கறி அவ்வளோக்கும் பிடிக்காது. அதில் இருக்க கறியை தனியாக எடுத்து வறுத்தா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்க கறியவே தனியாக எடுத்து நான் வறுவல் செஞ்சுட்டேன். அம்மா வறுவல் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அம்மா மிளகாத்தூள் போடுவாங்க, நான் வந்து மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போலாம் வீட்டில் கொஞ்சம் அதிகம் வேலை இருக்கிறதுனால அம்மா வீட்டில் நைட்டு தங்க முடியல. இன்றைக்கி கிளம்பி ஆகணும். பாப்பாவை சில்லி போட சொல்லிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிட்டேன். சில்லிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கூட என்னை உட்கார விடல. பால் கறக்கணும், டைம் ஆகிடும்ட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 3 மணி போல் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம். 4 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சாதான் 6 மணி போல் பால்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியும். இந்த செவலை கலர் மாடு இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ தான் புதுசாக ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. மாட்டுக்கு சுழி இருக்குது, ஆனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுமையாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சது. மாட்டுக்கு தண்ணி விடுறப்ப நல்லா தான் குடிச்சிட்டு இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டும்போது என்ன நினச்சதோ தெரில, என்ன ஒரு முட்டிடுச்சு. நிற்க முடியாமல் கீழேயே விழுந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்லேயுமே சின்ன வயசுலேருந்து மாடெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் என்ன ஒரு மாடு கூட முட்டினது கிடையாது. இந்த மாடு முட்டிடுச்சு. ஒரு 2 நாள் பக்கம் வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. பால்லாம் கறந்து முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு ஒரு 6 மணி போல் வீட்டுக்கும் வந்துட்டோம். சிக்கன் வறுவலுமே கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்ட்டு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த சிக்கன் வறுவல் பத்தாதுன்ட்டு அது குழம்பு மாதிரி வைக்கலான்ட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அன்னைக்கு தோசை மாவு இருந்ததுனால குழம்பா வச்சுட்டா தோசைக்கு தொட்டுக்கலான்றதுக்காக தான் குழம்பா வச்சது. ஒரு கடாயில் அந்த வறுவலை போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளேயே காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. காஃபியை குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சாச்சு. அது என்னமோ தெரியல, எத்தனை மணி ஆனாலும் அந்த காஃபியை குடித்தா தான் நிம்மதியாகவே இருக்கும். மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே சோம்பும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் சாப்பிடல. மோகனா கிட்ட தான் கேட்டிருந்தேன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்ட்டு தான் சொன்னாங்க. ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணது நல்லா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் கொஞ்சம் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சுன்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு இந்த மளிகை பொருள்லாம் Thursday, Friday, Saturday இந்த டேக்குள்ளே வந்து முடிச்சிடும். எங்கள் கடை ரொம்பவே சின்ன கடை தான், எங்களுக்கு குடவுனும் கிடையாது. அதனால் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் அப்படியே மூட்டையாக முன்னாடியே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி வச்சிடலான்ட்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் 9:30 மணிக்கு மேலே ஆகிடுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையும் கையோட முடிச்சாச்சு. இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலான்ற பிளான்லாம் இல்லை. திடீர்னு தோட்டத்துலேருந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உண்மையாலுமே சமைக்கிறத விட என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. முன்னாடி நாள் அம்மா வீட்டில் பிரியாணி பண்ணலை. சரி இன்றைக்கி பண்ணலான்ட்டு பார்த்தா கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மெயினாக பச்சை மிளகாய் கூட இல்லை. அதனால் அந்த பிளானை கேன்சல் பண்ணியாச்சு. சாப்பாடே வச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வறுவல் வச்சுக்கலான்ட்டு அதுக்காக ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்னும் கறி கொண்டு வந்து கொடுக்கல, க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே முன்னாடி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பேக்கெட் மசாலாலாம் அதிகம் யூஸ் பண்ணாமல் வறுத்து அரைச்சி வைக்கலான்ட்டு வறுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. அது ஆறட்டுன்ட்டு வெங்காயம் தக்காளி வணங்கும் போது அது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் போட்டு அதையும் வணக்கி ஓரமாக வச்சாச்சு. அப்புறம் கறி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சாச்சு. ஒன்றா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தனித்தனியாக எடுத்து வறுவலும் குழம்பும் வச்சுக்கலான்ட்டு ஒன்றாவே வேக வச்சாச்சு.
ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் இதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேக வச்ச கறி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நேற்று அம்மா வீட்டில் பெப்பர்லாம் போட்டு ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி செய்ய வேணான்ட்டு இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நிறையவே சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறமா விதையெடுத்து மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே போட தேவையில்லை, இது மட்டும் போட்டாலே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கப்பே சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சாச்சு, அதுவும் வெந்துருச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம் நாட்டுக்கோழி குழம்பு எப்போவும் வைக்கிறத விடையே சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி போல் கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போனதும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்காமல் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்தே மழை வர மாதிரிலாம் சுத்தமாக தெரியல. ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சால் உடனே பவர் கட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட்டும் வந்துருச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு தோசை மாவு எதுவும் இல்லை, மதியம் வச்ச குழம்பு மட்டும்தான் இருக்குது. சரி சாப்பாடே வச்சிடலான்ட்டு இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடே வச்சாச்சு. இதோட இந்த விலாகும் முடியுது. இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.